தான் நினைத்தபடி அல்ல, அடியார்கள் எப்படி சொல்றாரோ அப்படி செய்கிறான். ஆன பின்பு இனி ஒரு நாளும் அஞ்ஞான அந்தகாரத்தை மேலும் மேலும் மிகுவிக்கின்ற இந்த சம்சாரத்தில் பிறப்பை நான் விரும்ப மாட்டேன். அறியாமை பொருந்திய மனமே, இங்கே இருந்து அனுபவிக்க வேண்டும் என்ற மயக்கத்தை தவிர திருவாட்டாற்று எம்பெருமானுடைய திருவடிகளை வணங்கு. இதான் பாட்டியினுடைய சமுதாயார்த்தம். நெஞ்சே, எம்பெருமான் இன்று நமக்கு பேரருள் செய்வதற்கு தயாராக நின்றான். அதுவும் நாம் கட்டளையிட்டபடியே செய்ய வேண்டும் என்று நம்முடைய நியமனத்தை, ஆணையை எதிர்பார்த்து கொண்டு நிற்கிறான். அதுவாரே எம்பெருமான் இப்படி உண்டான்னா, சுபாகுவை கொன்று விஸ்வாமித்திரனுடைய யாகத்தை ரட்சணம் பண்ணினான். ஆறு சக்கரவர்த்தி திருமகன். அதெல்லாம் உடனே பிராமணனே, நீ நினைச்ச காரியத்தை பண்ணிட்ட, அயோத்திக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல வேண்டியானே. இமௌஸ்ம முனிஷார்தூல கிங்கரௌ சமுபஸ்திதௌ ஆஜ்ஞாபயதேஷ்டம் வை சாசனம் கரவாவகிம் என்று விஸ்வாமித்ரன் திருவடியிலே விழுந்து சேவிக்கிறான் சக்கரவர்த்தி திருமகன். சேவிச்சுட்டு கங்கிங்கரௌ தேவரீருடைய வேலையாட்கள் நிற்கிறோம். ஆறு சொல்றான்? சர்வசுவாமி. என்ன சொல்லுகிறான்? கிங்கரோ. கிங்கரன் கிங்கரன் என்ன அர்த்தம் தெரியுமா? வேலையாள். அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த சப்தம் ஏன் இட்டப்பட்டதுன்னா, இப்ப நம்ம நாட்டுல ஒரு மாசம் 1000 ரூபாய் கொடுத்து ஒரு சர்வெண்ட வச்சிருக்கோம். கடைக்கு போயிட்டு வாப்பான்னு ஒரு 10 சாமான வாங்கிட்டு சொல்லி லிஸ்ட் கொடுக்கிறோம். அவன் 8 மணிக்கு போயிட்டு அத்தனையும் வாங்கிட்டு 10 மணிக்கு வருவான். கடை வீதி 2 மைல் நடந்து போகலாம். சைக்கிள் கிடையாது. நடந்து போய்தான் திரும்பி வந்தான். வந்த பாடான்னு உட்கார்ந்தான். பா, ஒரு சாமான் மறந்துட்டேன்டா. உம்ம மறதி என் பிராணனை வாங்கிறது. இங்க வேலை செய்யறதுக்கு பிச்சை எடுத்து குறைக்கலாம் அப்படின்னு அழுத்துப்பாங்கல்லவா. கிங்கரஹா, ஒரு வேலையை எஜமானன் சொன்னா அதை செய்து முடித்து விட்டு, அடியேன் இன்னும் என்ன செய்ய வேணும், இன்னும் என்ன செய்ய வேணும், கிம் கரோமி கிம் கரோமி என்பவன் கிங்கரன். செய்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டு வரணும்னு கேட்கக்கூடாது. இனிமேல் என்ன செய்யணும், இனிமேல் என்ன செய்யணும் அப்படின்னு கிங்கரௌ சமுபஸ்திதௌ தேவரீருடைய வேலையாட்கள் வந்து நிற்கிறோம். ஆத்யோபய ஆணையிடும். ஆணையிடுற போது யதேஷ்டம், உமக்கு எதெல்லாம் விருப்பமோ அதெல்லாம் ஆணையிடும். நான் விரும்பின அடிமையை செய்வது அகங்காரம். அவன் விரும்பின அடிமையை செய்வதுதான் சொரூபம். எதனா பாதி இதை செய்வா, கொஞ்சம் காலம் அமைக்க விடுறா, கழுத்தி அமைக்க விடட்டுமா? கழுத்து அமைக்கிறேன்னா என்னாச்சு? காத்தால காலம் சேர்த்து வர மாட்டான். இது பெரிய இம்சை. புரியுறதா? ஆத்யாபயதேஷ்டம் வை
சாசனம் கரவாகும் உம்முடைய எந்த ஆணையையும் நிறைவேற்ற சித்தமாக இருக்கிறேன் என்று எம்பெருமானுடைய பழக்கம். எம்பெருமானோ நமக்கு பேரருள் புரிய வேண்டும் என்று மனோரதம் பண்ணின்றான். அந்த அருளையும் நாம் எதை ஆணையிடுகிறோமோ அதை செய்ய வேண்டும் என்று என்னுடைய நியமனத்தை எதிர்பார்க்கிறான். ஆழ்வார் பார்த்து நம்ம அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்ல மாட்டாரா? அப்படின்னு ஏங்கிண்டு எம்பெருமான் நிற்கிறான். ஆஹா, இது என்ன குணம்? இந்த குணத்தை அனுபவிக்க இந்நில உலகில் ஆளில்லாமையானே. எம்பெருமானுடைய இந்த குணத்தை அனுபவிக்கிறது அதனால இருக்கானா? ஒருத்தரும் இல்லாதபடியினாலே நாம் வைகுண்டம் என்கிற திருநாட்டிலே போய் அங்க அடிமையில் பழக்கமேறின நித்திய சூரிகளான மூதுவர்களோடு கூடி அனுபவிக்கலாமோ என்கிறாயா என்று தம்முடைய திருவுள்ளத்தை உசாவுகிறார். திருவுள்ளத்தினிடத்திலே தன் மனத்தினிடத்திலே அப்படி அந்தரங்கமா பேசுகிறார். நம்ம போய் சீவைகுண்டத்துல கைங்கரியம் எல்லாம் பண்ணலாமா? மனமே, நீ ஒத்து வரியா என்று கேட்கிறார். அருள் பெறுவார் அடியார்தம் அடியனேற்கு எம்பெருமான் தமக்கு இப்படிப்பட்ட பேரருளை செய்தானே, அதற்கு என்ன காரணம்? ஆழ்வாரிடத்தில் இவ்வளவு பேரருளை எம்பெருமான் செய்ததற்கு யாது காரணம்னா, அடியார் தம் அடியனாகையாலே. எம்பெருமானாரு அடியார்களாக இருப்பவர்களுக்கு தான் அடியானாக இருக்கிறோம். அடியார் தம் அடியரான ஆகையாலே அது நமது விதிவகையே அருள் தருவான் அமைகின்றான். சர்வேஸ்வரன் சர்வஸ்மாத்பரன் ஆழ்வாருக்கு இந்த அளவுக்கு பேரருளை சொல்கிறானே, இதுக்கு என்ன காரணம்னா அது நமது விதிவகையே. அவன் தலைவிதி அப்படின்னு அர்த்தம் இல்லை, விதி விதி என்பதற்கு அருள்னு அர்த்தம். அது நம்மிடத்திலே அவன் வைத்த அருளின் காரணமாக. சம்பளத்துக்கு வேலை காரணமா? அருளாலே இல்லையா? எம்பெருமான் பண்ணுகின்ற பேரருளுக்கு இலக்கானவர்கள் சிலர் உண்டு. அவர்கள்தான் என்னை ஆளுகின்ற சுவாமிகள். அவர்கள் பக்கலிலே அவன் பண்ணின அருள் அவர்கள் அளவிலே முடிந்து விடாமல் நம் வரையில் வெள்ளம் போன்றது. அடியார் 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 தம் அடியார் 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 தம் அடியார் தமக்கடியார் தொத்ருத்ய பிருத்ய பரிசாரக பிருத்ய பிருத்ய பிருத்யஸ்ய பிருத்ய இதிமாம் ஸ்மர லோகநாதா. தொண்டர் 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 தொண்டன் சடகோவன் என்று வாழ்வாரு சொன்னார்களவா. ஆகையினாலே எம்பெருமானுடைய பேரருளுக்கு
பாத்திரமானவர்கள் பலர் இருந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் எனக்கு எஜமானர்கள், எனக்கு சுவாமிகள். அவர்கள் பக்கலிலே எம்பெருமான் பண்ணின அனுகிரகம் அருள் அவர்களோடு முடிந்து விடாமல் நம் வரையிலும் வெள்ளம் வாய்ந்தது. அந்த அருள் யாரு வரைக்கும் வந்திருக்கு? தொத்தாசதாசகணனாச்சரமாவதௌயகா தத்தாசதைகரசதா அவிரதாமமாஸ்தூன்னு மணவாள மௌனிகள் எதிராக விம்சத்தியிலே பிரார்த்திக்கிறார் உடையவரிடத்தில். தொத்தாச உம்முடைய அடியார், தொத்தாசதாச உம்மடியாருக்கு அடியார் அப்படி சொல்லிட்டு வந்தா, கணனா எண்ணிக்கொண்டே வந்தா, சரமாவதௌயகா கடைசியா ஒரு அடியார் வருவரோனா அவருக்கு அடியவன் யான். என்ன அழகு வருவா! சீவைஷ்ணவ சித்தாந்தமே பாகவத சேஷத்துவத்தை தான் பிரதானமாக சொல்லுகிறது. பகவானுக்கு அடிமைப்பட்டவர்கள் பாகவதர்கள், அவர்களுக்கு அடிமைப்பட்டவனாக இருப்பான் வைஷ்ணவன். அவனும் நானும் ஒண்ணுதானே. அவனாவது ஏழை, நான் பணக்காரன். அவனை போய் நான் சேவிக்கிறதாவது பைத்தியகாரா. பணம் பணமின்மைங்கிறதெல்லாம் பிராகிருதண்டா, பிரகிருதியினால் வந்த சரீரத்தோடு தொடர்புடையவை. ஆனா எம்பெருமான் அடியார்ங்கிறது ஆத்மாவோடு தொடர்புடையவை. ஆகையினாலே அடியார் 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 அடியார்களாக இருப்பவர்களுக்கு சரமாவதி தாசம், கடை எல்லை. அப்ப நீர் எல்லாருக்கும் அடிமை நீர, உமக்கு யாராவது அடிமை உண்டான்னா கிடையாது. மாமுனிகளே, உமக்கு பின்னால எத்தனையோ பகவத் பக்தர்கள் பிறக்க போறாளே, அவள்லாம் உமக்கு அடியார்கள் இல்லையான்னா, இனி பிறக்க போகிறவர்கள் அத்தனை பேருக்கும் அடியான். அவள்லாம் எனக்கு அடியார் அல்ல, நான் தான் அடியார்க்கு அடியன். இந்த மகாகுணம் சம்பாதிப்பது அவ்வளவு சாமான்யமானது அல்ல. அடியார்தம் அடியனாகையாலே நமது விதிவகையே அருள் தருவான் அமைகின்றானவன். கவனியுங்கள், எம்பெருமான் பண்ணுகின்ற பேரருளுக்கு இலக்காயிருப்பார் சிலர் உண்டு. அவர்கள் நமக்கு சுவாமிகள். யாரு? நமக்கு தலைவர்கள். அவர்கள் பக்கலிலே அந்த எம்பெருமான் பண்ணின அருள் அவர்கள் அளவிலே முடிந்து விடாமல் நம் வரையிலும் வெள்ளங்கோத்தது. எம்பெருமானாருக்கு அனுகிரகம் பண்ண எம்பெருமானார் அடியேன்னு சொல்ற எல்லாருக்கும் அந்த அருள். பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சார், எம்பெருமானாரே உமக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டார். ஒண்ணுமில்லை, தேவர் அடியார்னு இப்ப பிறந்திருக்கிறவா, இனி பிறக்க போறவா அத்தனை பேருக்கும் அடியன் இந்த வரத்தை கொடு. லேசுல வந்துருமா? பெருமாளை சேவிப்பான். ஆனா பாகவதால நம்ம மாதிரி வேண்டா, 2 கண்ணு 1 மூக்கு, நம்ம மாதிரி 3 விளக்குங்கிறார். இவரை என்னடா சேவிக்கிறது? அவன் எடுத்திருக்கிற மனுஷ உருவத்தை பார்த்து நம்மோடு ஒருவனாகவனை எண்ணுதல் பாபத்தின் பயன். நம்ம கிட்ட கோடி கோடியா ரூபா இருக்கு, அவர் அங்கங்க கேட்டுங்கிறார். அவர் தான் நம்ம சேவிக்கணும், நாம என்ன வர சேவிக்கிறது? ஒழிஞ்ச
எம்பெருமானால் விரும்பப்படுகிறவர்களானபடியினாலே இனி வரப்போகிற அடியவர்களுக்கும் அடியே. சீவைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய மிக உயர்ந்த பொருள் எல்லாரையும் எம்பெருமானாகவே பாவிக்கின்ற நிலை வர வேண்டும். சிறியவன் பெரியவன் அப்படிங்கிற வேற்றுமை எல்லாம் கிடையாது. நான் சின்ன பையன் என்ன போய் அவர் சேவிக்கலாமான்னு கேட்கக்கூடாது. ஒன்னு அவர் சேவிக்கல, 2 பேருக்கு நடுவில் எம்பெருமான் நின்று அந்த சேவையை வாங்கிட்டு போடணும். மத்தியே விஷ்ணு ஸ்தித்வா தேன சந்தோஷம் அவாப்னோத்தின்னு சாஸ்திரம். ஆகையினாலே எனக்கு தெரியாத நேற்றுக்கு நான் பார்த்து இருக்கேன்னா ஹோட்டலுக்குள்ள போனேன். இவரை என்ன நான் சேவிக்கிறது? ஸ்ரீ வைஷ்ணவர்களை ஜாதி நிரூபணம் பண்ணுவது மாதிரியோனி பரீட்சையோடக்கும் ஆச்சாரம். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்ன ஜாதியில் பிறந்தவர்கள் ஆராய்ச்சி பண்ணுவது எதை போன்றதுன்னா, எங்க அம்மா வயத்திலிருந்து நான் பிறந்தேன், அப்பா ஆறுன்னு ரிசர்ச் பண்ணா அது எப்படியோ மாதிரியோனி பரீட்சையோடக்கும். ஆகையினாலே ஸ்ரீ வைஷ்ணவனாயிருந்தா அவன் சூத்ர சத்திரிய அது இதுங்கிற வித்தியாசம் பார்த்தா மாத்ரியோனி பரீட்சை பண்ணுகிறாய். அவன் ஸ்ரீ வைஷ்ணவனா அடையாளம் இருக்கா? அவன் சூத்ர அவனை போய் சேவிக்கிறேன். என்ன ஒருத்தர் கேட்டார், சுவாமி நீ சொல்றது வாஸ்தவம், அவன் சூத்ர நான் சேவிக்கிறது தப்புன்னு வாஸ்தவம். ஆனா இப்பதான் எனக்கு தெரியும் நீர் சூத்ர உண்மை சேவிச்சது தப்புன்னு. அப்படி சொன்னவர் தான் சூத்ரர். விதுரான்னானி புவுயே, பெரிய பிராமணோத்தமன் துரோணம். கண்ணா நம்ம வீட்டுல சாப்பிடலாம். ஞானி ஆறு நம்ம வீட்டுல சாப்பிடலன்னா ரிச் ஃபெலோ யாரு நம்ம வீட்டுல சாப்பிடலன்னா. ஜாதியிலும் உயர்ந்தவன் அல்லன் விதுரன், செல்வத்தாலும் உயர்ந்தவன் அல்லன் விதுரன், ஞானத்தாலும் உயர்ந்தவன் அல்லன் விதுரன். எல்லாரும் இலைய போட்டு வச்சு கிருஷ்ணனு வாப்பா வாப்பான்னு வச்சு வந்துடுறேன்னு விதுரான் நானி புபுஜே. விதுரா வீட்டுக்கு போனான். விதுரா இன்னைக்கு இங்கதான் சாப்பிட வந்திருக்கேன். அவன் ஏழை, அவன் வீட்டுல பூங்கரிசி கஞ்சி எது அதான் போட்டு வச்சிருக்கான். பெருமாளே இதான் இருக்கு. என்னது இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லையே. அவனுக்கு வியாதி வந்தா கஞ்சி சாப்பிட போறான். நான் சாப்பிட்டதே இல்லையே கொண்டாடு அப்படின்னு ஒரு இலைய வாங்கிட்டு அது அதுல விடணும். கஞ்சியை விட்டான், அது ஓட ஆரம்பிக்கிறது. இவனுக்கு இலையில சாப்பிட்டு பழக்கம் இல்லை. அவன் எதை சாப்பிடுறான்? பரமாத்மா சாப்பிடுறது கிடையாது, பாவனை தான். அவதாரத்துல சாப்பிட்டான். இல்ல கண்ணா, அதை அப்படி தூக்கிண்டு இப்படி சாப்பிடுன்னு கத்து கொடுக்குறான். இவன் அப்படி தூக்கினா இப்படி கவுந்தது. கஞ்சி அபிஷேகம், பெருமாளுக்கு கஞ்சி அபிஷேகம். இப்படி திருப்பினான், அந்த பக்கமா வருது. விதுரன் சொன்னா இப்படி சாப்பிடக்கூடாது, இலையில விட்டது அப்படியே இருக்கட்டும்,
நீ குனிஞ்சி நாக்க வழியே ஒன்னும் போகாது. சாப்பிட்டுனா குனியற இடத்துல விதுரன் நிற்கிறான். ஆஹா, ஒரு பரம புண்ணியாத்மாவின் திருவடி சம்பந்தம் கிடைத்தது. சொல்றையா சர்வேஸ்வரன். விதுரான்னானி சுச்சீனி புபுஜே குணவந்தி பூஜே என்று சொல்றான்னா, அந்த எம்பெருமானுடைய சம்பந்தமுடையவர்கள் என்ன ஜாதியா இருந்தாலும் குண்டா தடால்னு திருவடியில பிராமணன் நான் பிராமின்னு சொல்லிக்கிறானே தவிர நான் பிராமின் தான் இருக்கான். இப்போ எவனாவது சந்தியாவந்தனம் பண்றானா, இதெல்லாம் சொல்ல போனா பிராமணர்களுக்கெல்லாம் என் மேல கோபம் வரும். வரட்டுமே, இவரை இனிமே காலட்சேபம் வைக்கப்படாது, வேண்டாமே. ஒருவன் திருந்தி ஒழுங்காக இருக்கும்படி பண்ணுவது எம்பெருமான் திருவுள்ளத்திலே உகப்பை அளிக்கும். அதுதான் வேண்டுமே தவிர யார் சினந்தால் என்ன, யார் வெறுத்தால் என்ன. சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் நம்மாழ்வார். நான் சொன்னா அது எல்லாருக்கும் விரோதமா இருக்கணும், என்ன வெறுத்து ஒதுக்கிடுவா. இருந்தாலும் இவ விஷயத்தை ஐயாமை வீணாகிறார்களே, அதை என்னால தாங்க முடியல. என்ன ஒதுக்கினாலும் நான் சொல்லியே கூறுவேன் என்றுதானே உபதேசம் பண்ணினார் ஆழ்வார். அதனாலே ஜாதி நிரூபணம் பண்ணாதே. இந்த உடம்புக்குத்தான் ஜாதியே தவிர ஆத்மா பிராமணன் ஆத்மா கத்திரியன் அப்படின்னு ஆத்மாவுக்கு ஏதாவது ஐயா, சில பேருக்கு சௌகரியம் இருக்கு, வெள்ளி கரண்டியே பண்ணி வச்சுக்கிறா. சில பேர் என்ன பண்றா, செப்பு கரண்டி பண்ணி வச்சுக்கிறா. சில பேர் பித்தளை, சில பேர் எவர் சில்வர், அதுவும் போய் அலுமினியம், அதுவும் போய் காகித பொட்டி. ஒழுங்கா இல்லையா? அது எதுவா இருந்தா சாப்பிடப்படுவது பாயசம். உடம்புங்கிறது டம்ளர் மாதிரி, அது மாறி இருக்கலாம். தங்க டம்ளரா இருக்கலாம், வெள்ளி டம்ளரா இருக்கலாம். அதையா சாப்பிட போற? அதில் உள்ளது எது? ஆத்மா பாயசம். அந்த ஆத்மாவுக்கு ஜாதி எது? ஆகையினாலே ஆத்ம ஞானம் இருக்குமானால் அவனை பிராமணனாக நினைன்னு சொல்லல, பரபிரம்மமாக நினை. அதனால இந்த ஜாதிங்கிறதெல்லாம் உண்டு, அது அகங்காரத்துக்கு காரணத்துக்கு அல்ல. நீண்ட நாட்களுக்கு முன்னே எம்பெருமானை ஆராதிக்க கற்றுக்கொண்டு விட்டான். ஒத்த இன்னும் கற்றுக்கொள்ளல, அவ்வளவுதான் வித்தியாசம். பிராமணன் கற்றுட்டான், மிச்ச பேர் கற்றுக்கொள்ள முயல்கிறார்கள். இப்போ பிராமணனை விட இதரர்கள் தான் பகவான நன்னா கைங்கரியம் பண்ணிட்டு திருவாராதனம் பண்ணிட்டு அழகா இருக்கா. இவன் அதாவது குளிக்கல, சோப்பு சூட்டு கோட்டு எல்லாம் போட்டு சம்பளத்துக்கு ஓடுறான். எங்க சந்தியாவந்தனம் பண்ணுவான், எங்க திருவாராதனம் பண்ணுவான், பெருமாளை நினைப்பானா. அங்க இதோட கூட டைபிஸ்ட் எபினீசன் அவளைத்தான் நினைப்பானே தவிர. அதனால ஜாதியினால உயர்வு தாழ்வே கிடையாது. அவன் முன்னால பகவான் கிட்ட வந்துட்டான்னு ஒரு பெருமை, அவ்வளவுதானே தவிர அதை நாமும் அடையலாம். அண்ணா கவனிங்க, சிறிசங்குன்னு ஒரு ராஜா இருந்தான். அவன் கத்திரியன், பிராமணனுக்கு அடுத்தவன் கத்திரியன் ராஜா. அவன் விஸ்வாமித்திர சாபத்தாலே என்ன ஆனா சண்டாளனாகி விட்டான்.
விஸ்வாமித்திரன் சத்திரியன், அவன் பிராமணன் ஆகிவிட்டான். ஆக ஜாதிங்கிறது அழியக்கூடியது. ஒரு ஜாதியில் பிறந்து மற்றொரு ஜாதிக்கு ஒருவன் உயரலாம்னு தெரிகிறது. பிறக்கும் போதே ஆறும் பூனல் போட்டுண்டா பிறக்கிறான். பூனல் போட்ட மாலை போட்டு குழந்தை பிறக்குமே தவிர அம்மா வயத்துக்கும் தனக்கும் மாலை போட்டு எந்த குழந்தையும் பிறக்காது. பிறந்த பிறகு இந்த சம்ஸ்காரங்கள், பிராமணனுக்கு உரியதான செயல்கள், இவைகளை செய்து வைக்கிறபடியினாலே பிராமணன் ஆகிறான். அவ்வளவுதான் தவிர ஜென்ம பிராமணன்ங்கிறது ஒருத்தரும் கிடையாது. அப்பா பிராமணன், அதனால புள்ள பிராமணன் சொல்ல முடியாது. அப்பாவே பிராமணனாங்கிற சந்தேகம். ரெண்டாவது சந்தியாவதனம் பண்ணல, எங்க தாத்தாவே பண்ணல, எங்க அப்பா பண்ணல, அதனால நானும் பண்ணல. உனக்கு இந்த 2 பேரை தாண்டா தெரியும், உங்க முப்பாட்டனும் பண்ணலன்னா. வம்ச பரம்பரையா பிராமணத்தன்மை நிற்பதற்கு என்ன செய்ய வேணுமோ அதை செய்யாத பொழுதும் நான் பிராமணன் சொல்லிக்கிறதுல என்னடா இருக்கு? உயர்ந்த ஒரு தன்மைதான் பிராமணியம். ஆனா அது இல்லையே. வீட்டுல சாப்பிடுவேன். இந்த துரியோதனன் சொன்னா கதம் விஷள போஜனம். இங்க 10 கரியமுது, 10 கூட்டமுது, 10 பச்சடி, ஒரு 7-8 ஸ்வீட்டு, ஒரு 5-6 காரம், அதோட நெறிய கரியமுது, சாத்தமுது, தயிரமுது, இவ்வளவோட ராஜா சாப்பாடு சாப்பிடாத. அவன் வீட்டுல என்ன இருக்கு? ஊழ கஞ்சிய தவிர. துரியோதனா, உன் வீட்டுல இருக்கிறதெல்லாம் எனக்கு விஷமா தெரிகிறதா, விதுரன் கைப்பட்டதெல்லாம் அமிர்தமா தெரிகிறதா? விதுராணி புஜே அல்ல, பூபூஜே. பூபூஜே பூ வந்துருக்குன்னா அவன் கஞ்சி காய்ச்சி வச்சிருக்கான். தான் மத்தியானம் சாப்பிட்றதுக்காக கிருஷ்ண வந்தான். ரொம்ப பேஷா இருக்கேன்னு ஒரு சட்டியும் சாப்பிட்டான். கிருஷ்ணன் இவ்வளவு ருச்சியா, நான் பிறந்ததுல இருந்து சாப்பிடலையே, இன்னும் உள்ள வச்சிருக்கியா? அவனுக்கே இல்லை. கண்ணனும் பெருமான் அமுது கண்டு அருளினான் என்றால் உள்ளிருக்கிறவனாக ஆழ்வான். அவனாகையாலே விகுரமேனும் வந்துடுத்து. இன்னும் இருக்குமான் விகுரான் நானே பூஜை. என்ன அழகு பூஜை! பூஜை உண்டான், பூஜை விரைவில் உண்டான். பூஜை என்ன? சாப்பிட்டான்னு அர்த்தம். பூஜை அப்படின்னா விரைவில் சாப்பிட்டான். ஏன்னா இன்னும் 6 அதிதிகள் வந்துட போறா, மிச்சம் இருக்கிறத அவளுக்கு கொடுத்துட போறான் அப்படின்னு ரொம்ப ருச்சியா இருக்கு, நம்மளே சாப்பிடணும்னு கடகடன்னு உடம்புல, காலில், மாறுல, கால் எல்லாத்தையும் விழும்படியா இன்னும் இருந்தா வாங்கிக்கிறேன். அவ்வளவு ருச்சி. தன் அடியார்கள் இடுகின்ற சோறு உப்பில்லாமல் இருந்தாலும் பரமருச்சி என்று தருகிற எம்பெருமான் அல்லவா அவனுக்கு அன்போட இல்லை, அன்போடு பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோ மே பக்தியா பிரேட்சதி. எதா இருந்தாலும் அதுல அன்பு குழைந்திருக்க வேண்டும் பகவான் எதிர்பார்க்கின்றான். ஆக எம்பெருமான் பண்ணுகின்ற பேரருளுக்கு இலக்காய் இருப்பவர்கள் சிலர் உண்டு. அவர்களே எனக்கு எஜமானர்களான சுவாமிகள்.
அவர்கள் பக்கலிலே அந்த எம்பெருமான் பண்ணின அருள் அவர்கள் அளவோடு நின்று விடாமல் நம் வரையிலும் வெள்ளம் கோத்தது. அடியார் 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 என்று அப்படி வெள்ளம் கோத்து வருகிறது. நாம் அவனையே பற்றி இருந்து, யாரை? எம்பெருமானையே பற்றி இருந்து அவனையே கவனித்துக் கொண்டிருப்பது போல எம்பெருமான் நம்மையே பார்த்திருந்து நமக்கே பேரருள் புரிபவனாக இருக்கிறான். இந்த ஆழ்வாரே 8ஆம் பத்திலே நெடுமார்க்கடிமை என்ற ஒரு பதிகம், நெடுமார்க்கடி அடிமை போல் அவனை கருத வஞ்சித்து என்று பாடினார். அப்படி பாடினதற்கு பலன் 10ஆம் பத்து 6ஆம் திருவாய்மொழியிலே கிடைக்கிறது. அதைத்தான் சொல்றார். கவனிங்கோ, அடியார் தம் என்ன அருள் கொள்வார் என்று சிறப்பித்ததற்கு என்ன கருத்து? அடியார்தம் அருள் பெறுவார். எம்பெருமான் அருளை சொல்லல, அடியார்தம் அருள் பெறுவார் அப்படின்னு சொல்லுவான். பகவான் சொன்ன கீதையிலே தானகன்று சதக்ரூரானு சம்சாரேஷு நராபவானு क्षिपाम्यदसमसुबानि அசுரேஷ்வேவயோனிஷு. என்னை பழிக்கின்றவர்களையும் வெறுக்கின்றவர்களையும் கொடுமையே வடிவானவர்களையும் தூய்மையற்றவர்களையும் மனிதர்களிலே தாழ்ந்தவர்களையும் என்னை அடைவதற்கு தடைகளாக உள்ள பிறவிகளிலே நான் தள்ளுகிறேன் அப்படின்னு பகவான் சொல்றான். தாழ்ந்த பிறவியில தள்ளுவேன் அப்படின்னு. குழந்தை இருக்கு, அது விளையாடுறது, பால் பாக்கெட்டை எடுத்துட்டு அப்படி போட்டு போட்டு பிடிச்சிட்டு இருக்கு. அப்பனுக்கு வயத்துல எரியுது, எங்கேயாலும் விழுந்துட்டா மறுபடியும் நம்மத்தானே வாங்கிற விரட்டுவோம் அப்படின்னா அம்மாவுக்கு பரம சந்தோஷமா இருக்கு. பால் பாக்கெட்டை தூக்கி எடுக்க அதுல ஆனந்தம், அது ஆச்சரியம். குழந்தை விளையாடுமானால் அத பால் பாக்கெட்டை எடுத்து விளையாடிட்டு இருந்தது. அடுத்தது என்ன பண்ணிட்டு ஊசியை தேடின்னு வந்தது. குண்டூசிய தேடின்னு வந்து பால் பாக்கெட்ட அப்படின்னு போற போது தாய் என்ன பண்ணுவா? பொல்லாத போல தூக்கி எறி, அது பால் பாக்கெட்டை தூக்கி எறியும். குழந்தை விளையாடினா ஆனந்தமா இருக்கு. அது தகாத செயல்ல ஈடுபட்டா அதட்டுகிறாள் அல்லவா தாய். அதே போல அந்த எம்பெருமான் சீற்றம் கொள்ள வேண்டும்படியாக இருப்பார் சிலர் உண்டு. அவர்களை அசுரயோனிகளில் தள்ளுகிறேன் எம்பெருமான் கோபத்தோடு சொன்னான். அதே அவர்களை போல் அல்லாமல் தேகாம் சததயுக்தானாம் கீதை பகதாம் பிரீதிபூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏனமாமுபயாந்தீதே. இதுவும் கண்ணன் திருவாக்கத்தான். எப்பொழுதும் இடைவிடாமல் அன்போடு என்னையே வழிபடுகிறவர்களுக்கு என்னை அடைவதற்குரிய புத்தி சேர்க்கையை நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன். தள்ளுகிறேன்னு அவளே அன்பர்களுக்கு கொடுக்கிறேன்.
அவனுடைய அருளுக்கு இலக்கானவர்கள் சிலர் உண்டு. அவர்கள் பக்கல் பண்ணும் அருளை நம் பக்கலிலே பண்ணுவான் எம்பெருமான். அடியார்க்கு அடியவர்களாக நாம் இருந்தோமானால் சத்ருகுணனை கூட்டார் சக்கரவர்த்தி திருமான். சத்ருகுணா, உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, அண்ணா இளைய பெருமாளை விட பரதாழ்வானை விட அடியேங்கிட்ட தேவருக்கு ஏன் இந்த பிரியம்னா, நீ பரதன் மேல் மரியாதை வைத்திருக்கிறாயே. இந்த குணம் தாண்டா எனக்கு பிடிச்சிருக்குன்னா, என்ன நீ வெறுத்தாலும் என்னால் புகழப்படுகிற அடியவனான பரதனிடத்துல நீ ஈடுபட்டபடியினாலே பகவத் சேஷத்துவத்தை காட்டிலும் பாகவத சேஷத்துவம் உடையவர்களையே நான் விரும்புகிறேன். பெருமானுக்கு அடிமையானமோ இல்லையோ, அடியார்க்கு அடிமையான ரொம்ப முக்கியம். பெருமாள்னா அவர் கண்ணால பார்க்க முடியல, அதனால அடியன் அடியன்கிறோம். பாகவதால்னா இவர் போற ஹோட்டல்லயே அவரும் சாப்பிடுறார் அப்படின்னு நினைக்கப்படாது. அவளும் எம்பெருமான் தான். எம்பெருமான் என்ன பண்ணாலும் அவனுக்கு குற்றம் வராது. ஆனா என்ன இப்பேற்பட்ட எம்பெருமானா இருந்து இந்த ஊச ஹோட்டல்ல வந்தானே, நேத்திக்கு பச்சி அது விற்கலன்னா இன்னைக்கு பக்கடாது. புரியுதா? இந்த தொழிலாம் உங்களுக்கு தெரியுமா? நன்னா தெரியும். வச்சா நானே சாப்பிட்டு போடுவேன், அதனாலதான் பண்ணல. புரியுதா? ஆக எம்பெருமான அடியார்களிடத்திலே சேஷத்துவத்தை உடையவனாக இருப்பதுதான் எம்பெருமானுக்கு பிடிக்கும். அருள் என்பதற்கு கிருபை என்ற பொருளை அருள் செய்து, அடுத்தது அருள் என்பதற்கு கொடை, தானம். சுவாமி ஒரு 10,000 ரூபாய் அருளணும்னு வேற கேட்கணும். அருள் என்றால் அருள்தல், தருதல், கொடை என்று பொருள். ராஜாவுக்கு வெளி மனிதர்களிடத்திலே ஒரு முறையிலே அன்பு செல்லான் என்றாலும், தன்னுடைய மனைவி விஷயத்திலே தன்னுடைய செல்வம் அனைத்தையும் கொடுத்து தன் உடம்பையும் அவளுக்கு கொடுக்கிறான் அல்லவா? அது போலவே அவன் தன்னை முற்றூட்டாக கொடுத்து அனுபவித்து, இவன் அடியவன் இட்ட வழக்காயிருக்கும்படி இருப்பார் சிலர் உண்டு. அவர்கள் பக்கலிலே செய்கின்ற அருளை என் பக்கலிலே பண்ணினான். அத்தனை அடியார்கள்ட்ட என்ன அன்பு செலுத்துறானோ அதை ஆழ்வார் ஒருவரிடமே வைத்து விட்டான் பெருமான். ஆழ்வாரே சொல்லுகிறார், அன்பாகிய என் அன்பேயோ நீலவரை 2 பிறை கவ்வி நிமிர்ந்ததொப்பா போலவராக ஒன்றாய் நிலம் போட்டிடை கொண்டாய் நீலக்கடல் கடைந்தாய் உன்னை பெற்று இது போக்குவனும். 10 ரூபாய் அதுல சொல்ல போறார். ஆகையினாலே அருள் பெறுவார் அடியார்தம் அடியனே அடியனேற்கு என்றத்தோடு ஆழியான் சுதர்சனதாரி என்பதையும் சேர்த்தி, அந்த பதச்சேர்த்திக்கு பாவம் என்னன்னா, இருவர்க்கும் அடையாளம் சக்கரத்தாழ்வான் தான். அவன் சக்கரத்தை ஏந்தியபடியினால் பராவர வஸ்து, இவன் சக்கரத்தை தோளிலே தரித்துக் கொள்ளுகிறபடியினால் சேஷ வஸ்து. அவனுக்கு சக்கரத்தாழ்வான் முதன்மையை காட்டுகிறது, நமக்கு சக்கரத்தாழ்வானுடைய அடையாளம் அவனுக்கு அடிமையை காட்டுகிறது.
கண்டிப்பா சமாசிரயணம் போகணும். சமாசிரயணம் இல்லைன்னா மோட்சம் தர மாட்டானா அப்படின்னா அடியனால பதில் சொல்ல முடியாது. தாலி இருந்து நான் உங்க கொண்டாட்டி தானே அப்படின்னா ஆமா ஆமா. தாலி இல்லாமலேயே ஒருத்தி வந்தா மனைவிங்கிற வார்த்தையை சொல்லாத, வேற வார்த்தை சொல்லுவோம். எம்பெருமான அடியாருங்கிறதுக்கு அடையாளமே சங்க சக்கர லாஞ்சனாதிகள் தான். சீவைஷ்டவன்கிறவன் ஆறு எப்படி இருப்பான்? ஏ கண்டலக்ன துளசி நளினக்ஷமலாக யதாகுமூல பரிச்சின்னித சங்க சக்கராக ஏவா லலாட பலகேலசத் ஊர்த்வபும்ராக ஹே வைஷ்ணவாக புவனமாசு பரித்ரயந்தி என்று ஒரு ஸ்லோகம். என்னுடைய அர்த்தம் என்ன? ஏ எவர்கள் பாகு மூல கையின் தொடக்கத்தில் பரிச்சின்னித அடையாளம் செய்யப்பட்ட சங்க சக்கராக சங்க சக்கரங்கள பொறிகள் சங்க சக்கர பொறிகளை உடையவர்களாக இருக்கிறார்களோ. பெருமாள் துவாரகையிலிருந்து வெளியில போறார். வாசல் காவல்காரன் கேட்கிறான், தேவர் இல்லாத போது தேவரை சந்திக்கிறதுக்கு யாரானு வந்தா ஆற உள்ள விடலாம், ஆற வெளியிலேயே நிறுத்தலாம்னு கேட்கிறான். அவன் வந்தவன் தோளை பாரு, சக்கர சங்க லட்சணம் தான் உள்ள விட்டு, அது இல்லைன்னா வெளியில் நிறுத்தணும் கேட்டான். சக்கராங்கிதா பிரவேஷ்டவ்யாக யாவது ஆகமனம், அது இருந்தா தான் அவங்கிட்ட போலாம், இல்லைன்னா விட்டுருவானோ அது உங்க இஷ்டம். பெருமானை விரைவில் அடைய வேண்டாம், கொஞ்சம் நாள் கழித்து அடையலாம்னா உங்க இஷ்டம். கழுத்துல தாமிரமணி மாலை துளப மாலை அணிந்திருக்க வேண்டும். திருவேணியில 12 இடத்துல திருமண்காப்பு அணிந்திருக்க வேண்டும். தே வைஷ்ணவாக, அவர்கள்தான் வைணவர்கள். அவர்கள் இந்த உலகத்தையே விரைவில் தூய்மையாக்குகிறார்கள் சாஸ்திரம் சொல்றது. ஆச்சாரியங்கிட்ட போனும் நம்ம மாதிரிதான மனுஷன், அவரும் நம்ம மாதிரிதானே பிள்ளை பெற்றுக்கிறார், அவரும் நம்ம மாதிரிதானே திங்கிறார், எல்லாம் உண்டுடா. ஆனாலும் எம்பெருமானாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவராகிவிட்டாரே. அதனால அவரிடத்துல ஒரு கிறிஸ்டியானிட்டி வேதத்தை ஒத்துக்காதது கூட குருவைத்தானே சொல்லுகிறார். அவனுக்கும் ஃபாதர் ஃபாதர், அவர் இல்லைன்னா அவன் மதம் இல்லை. அதே மாதிரி இஸ்லாம், அவனு ஒரு மௌல்வி அப்படின்னு ஒருத்தர் வச்சிருக்கான். எந்த மதத்துக்கு போனாலும் அதுல ஆச்சாரியன்தான் பிரதானமாக இருக்கிறான். கண்ணாலே காணக்கூடிய தெய்வம் அவன்தான், கண்ணாலே காண முடியாத தெய்வம் சர்வேஸ்வரன். அவனை காட்டி கொடுக்கிறவனே இவன் தான். ஆகையாலே அருள் பெறுவார் அடியார்தம் அடியனேற்குன்னார். இதனுடைய விஸ்தாரமான பொருளை சொல்லலாம். மணி 8:48 ஆகையினாலே நாளைய தினம் காலையில் வந்து மேற்கொண்டு அனுபவிக்கலாம். மாலையிலே ஸ்ரீபாகவதம் இந்த ஆச்சாரியனிடத்தில் எம்பெருமான் கற்றுக்கொள்வதும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப், ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் a friend indeed அல்லவா, அதை காட்டுற ஒரு கதை. அதை அனுபவிக்கலாம் வருக என்று சொல்லி மண்ணுயிர்கள்
இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியான் செங்கமல தோதுகளையும் நீ சிறத்தாரே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாரே தீண்டல் கடன் ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.